இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா சுத்தமாக நம்ம கழுவ தான் போகிறோம். இப்போ மஞ்சள் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலே நம்ம வந்து முதல் முறையா வந்து பட்டரக்கரோடு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ வெறும் 850 ரூபாய்க்கு வந்து பட்டரக்கரோடு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து ஃபேக்கு, அது வந்து ஒரிஜினல் மீன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் பாருங்க உங்க முன்னாடி தான் வச்சிருக்கேன். எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் வச்சிருக்கேன். இது எல்லாமே பட்டரக்கரோடுக்கு தான் ரெடி பண்றதுக்காண்டி வச்சிருக்கோம். என்ன ஒரு காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு 30 ஆர்டர் இப்போ புக்கிங்ல இருக்குங்க. அதாவது அவங்களுக்கு நான் டெலிவரி பண்ற நாள் எல்லாம் கழிஞ்சு போயிட்டு, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பணமும் பேமெண்ட்டும் எங்க கிட்ட தந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியல. என்ன காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 6 நாளா சரி மழைங்க. அந்த மலையில வந்து சரக்குலாம் கொஞ்சம் தோண்டி வச்சிருந்தோம். அந்த சரக்கு எல்லாமே நாசமாயிட்டு மழை தண்ணியெல்லாம் உள்ள இறங்கி. ஸோ என்னுடைய மனசாட்சிப்படி அந்த சரக்கை வந்து எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி தோணல. கிட்டத்தட்ட இந்த மீன் எடுக்கிறதுக்கு ஒரு 300 கிலோமீட்டர் கிட்ட டிராவல் பண்ணி போய் இந்த மீனெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. இன்னைக்கு இதை தான் நம்ம பற்ற வைக்க போறோம். அந்த கத்தி விட்டு பாத்தீங்களா, நீங்க வந்து எல்லாம் ஃபேக்குன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. எல்லாமே ஒரிஜினல் வஞ்சர மீன் தான். இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எதுவுமே நீங்க ஃபேக்குன்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பட்டரக்கரோடு வீடியோ நான் போடச்சுல வந்து நிறைய பேர் அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, தம்பி கடற்கரையில தான் புதைக்கணும், அப்புறம் என்னது கடல் தண்ணியில தான் கழுவணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். நாங்கள் வந்து கழுவுனது கடல் தண்ணியில தான் கழுவணும். இங்கேருந்து கொஞ்சம் தண்ணிலாம் எடுத்துட்டு போய் தான் வீட்டில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ முதல் தடவை வந்து அந்த மாதிரி ஆயிட்டு. ஸோ அதனால எல்லாருமே மன்னிச்சிருங்க. கடற்கரையில் புதைச்சதுக்கு நமக்கு வந்து சரியான ஒரு பாடம் கிடைச்சதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன்ல உங்கள்ட்ட ஆல்ரெடி, மலையில வந்து சரக்கு எல்லாமே நாசம் ஆயிட்டு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா சுத்தமா நம்ம கழுவ தான் போறோம். இப்போ தள்ளியா கடலூர் இங்க நல்லா கழுவி இருக்கா காட்டு. மண்ணு இருக்கு, மண்ணுக்கு பத்தியா அந்த மண்ணு இல்லாம அழகா கழுவணும். ஓகே வா வா கடலூர் வா. நீ இது எப்படி நீ உலக கடல கொண்ட மாமா கடலூர். இதை கொண்டு போ.
கழுவுறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா கடல் அலைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் காற்று நிற்கிறனால இந்த இடத்துல எப்போவுமே கொஞ்சம் நல்லா கடல் அடிக்கும். மற்ற இடங்கள்ல அப்படி இல்லை, கொஞ்சம் அழகாக இருக்கும். இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால கழுவ முடியல, மண்ணெல்லாம் ரொம்ப கலங்குது. இப்போ பார்த்தீங்களா எப்படி வருது? அதாவது ஒரு மீன் தலை வெட்டினாங்க, அதில் வந்து தலை தனியாக வந்துட்டு உடஞ்சி. ஸோ அந்த தலையும் கழுவி வைக்கேன். இதை வந்து நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல இது வந்து டூப்ளிகேட் சொல்லி. இது ஒரிஜினல் வஞ்சர மீன் தான், பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வீடியோ போடச்சில் வந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து உப்பு போடணும், அதுக்கு போகிறதா மஞ்சள் போடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி உங்கள் யாருக்குமே தெரியாது. மஞ்சள் மீனுக்கு போட சொன்னா மூஞ்சுக்கு போடுறாங்க, பார்த்துக்கோங்க. மூஞ்சு போல மஞ்சள் பறக்கிய. அழகா செட் பண்ணியாச்சு. இது வர ஆமாம் சாக்க முடியா மன தட்டியா? மீனுக்கு மஞ்சள் போட்டு கெட்டதை சொல்லி போட்டுருவானே. சரியா? ரெடி ஆயிட்டு இருக்கு. கிளி பரோட்டா. ஓகே, அடுத்து டாக்டர் போட்டலாம். அந்த பேப்பர் எடுத்துரு, பேப்பரை போடாத, வேற கழுவி ஊற்றி விட்றாங்க. இப்படி எடு. ஒரு சில பேர் சொன்னீங்க இவன் ரேட்டு வந்து கம்மியாக கொடுக்குறான், இது வந்து ஒரிஜினல் மீன் இருக்காது அப்படிலாம் சொன்னீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து ஒரு இது வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காண்டி லாபத்துக்காண்டிலாம் பண்ணல. உண்மைக்குமே வந்து ஒரு ஆத்திரத்துக்காண்டி பண்ணுறேன். ஆத்திரத்தில் இதை நான் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை பார்க்குறவங்க அந்த அம்மா என்கிட்ட வந்து 1 கிலோ கருவாடு வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் கூட ஒரு பொருளும் நான் எக்ஸ்ட்ரா போட்டு தான் கொடுத்தேன் அவங்களுக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஒரு நாள் வருமானம் வந்து 750 ரூபா. அவங்களுக்கு 2 பொண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப நாளாக வந்து என் பொண்ணுங்க வந்து பட்டை கருவாடு சாப்பிடணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. நானும் வாங்கினேன் ஒரு இடத்துல. எனக்கு கிட்டத்தட்ட கொரியரோட சேர்த்து கிட்டத்தட்ட 1600 ரூபா கிட்ட வந்துச்சு. வாங்கி சாப்பிட்டோம். அப்போ பட்டை கருவாடுனா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க வெறும் 850 ரூபா. அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, அந்த 1600 ரூபாய்க்கும் 850 ரூபாய்க்கும் கிட்ட கூட வரல, ரொம்பவுமே நல்லா இருக்குது, ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது தம்பி. நீ எப்போவுமே உன் பிஸ்னஸில் எப்போவுமே நீ இதே போல் தரத்தோட கொடு, வெற்றியை மட்டும் தான் நீ வந்து பார்ப்ப அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் குறைச்சி கொடுக்கறனால எதுவுமே ஃபேக்கு கிடையாது, எதுவுமே டூப்ளிகேட் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் தான். இது வந்து இன்னும் ஒரு 4-5 நாளில் நமக்கு இந்த ப்ராடக்ட் ரெடி ஆயிரும். ஸோ ஆர்டர் பண்ணுறவங்க வேகமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. பட்டை கருவாடு போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. முடியலப்பா. இதை இன்னும் தோண்டி புதைச்சாச்சுன்னா வீட்டுக்கு போய் ஒரு குழியில் போட்டுட்டு நிம்மதியாக தூங்கிடலாம். எப்பா போச்சு வச்சுட்டு அதில் போக வேண்டியதானே, போய் ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம்.